நம்ம புராண காலத்துக்கே போக வேண்டாம். நீங்கள் பாருங்கள், கல்கி சதாசிவம் அவர்கள் எம்எஸ் சுப்புலட்சுமிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணாங்க. யாராவது அருவா எடுத்தானாடா? ஏன்னா நீங்கள் பிறக்கலை. இன்னைக்கு ஆணவ கொலைக்கு காரணமே சுபவீர பாண்டியன்னு திருமாவளவன் தான். ஏன்னா நீங்கள் தூண்டி விடுறீங்க. ஏன்னா அன்னைக்கு நடந்தது. அதே மாதிரி எஸ்ஜி கிட்டப்பா, கேபி சுந்தராம்பாள், நான் சமுதாயம் பேர் சொல்லணுமா? அன்னைக்கு யாராவது அருவா எடுத்தாங்கடா? ஏன்னா நீங்க பிறக்கலடா. நீங்க பிறக்கல, தீய சக்திகள் இவங்க பிறக்கல, அதனால அன்னைக்கு யாரும் அருவா எடுக்கல. இன்னைக்கு நீங்க இருக்கீங்க, அதனால அருவா எடுக்கணும். ஆகவே இந்த தீய சக்திகளுக்கு எதிராக நாம உண்மை நிலையை நம்முடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒருவேளை இப்போது அவருடைய உடல்நலம் மனநலம் சரியாக இருக்கிறதா என்று அவர் மருத்துவரை பார்த்து கொள்வது நல்லது. நண்பர் என்கிற முறையிலையும் நான் சொல்லுகிறேன். இவர்கள் பிறந்த பிறகுதான் அருவாளை எடுத்தார்கள் என்று சொல்லுவது எவ்வளவு அபத்தம் என்பதை அவர் உணர வேண்டும். நாங்கள் பிறந்த பிறகுதான் மனுநீதி எழுதப்பட்டதா? அதற்கு முன்னால் மனுநீதி இல்லையா? மனுநீதியில் தானே இந்த வருணங்கள் சொல்லப்பட்டன. மயாசிருஷ்டம் யாருடைய, என்னுடைய சதுர்வருணம் மயாசிருஷ்டம் என்று சொல்லுகிற கீதை நாங்கள் பிறந்ததற்கு பின்னால் எழுதப்பட்டதா? எனவே கீதை தொடக்கி வைத்த அந்த வருணம், அதற்கு முன்னால் இருக்கிற இவர்களுடைய புராணங்கள், இவர்களுடைய வேதங்கள், மனுநீதி புஷ்யமித்திரன் காலத்தில் எழுதப்பட்ட, சுங்கமித்ரா என்கிறவரால் எழுதப்பட்ட அந்த மனுநீதியில் இருந்து இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள், வருண பாகுபாடுகள் வருகின்றன. அந்த அடிப்படையில் தான் இந்த ஆணவ படுகொலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆணவ படுகொலைகளை, சாதிய வேறுபாடுகளை களைய வேண்டுமானால் ஹெச் ராஜா போன்றவர்கள் தான் அதற்கு காரணம் என்பதை மக்கள் அறிவார்கள். அதற்கு தோழர் திருமாவளவனோ நானோ எந்த வகையிலும் காரணம் இல்லை. அவற்றை நிறுத்த வேண்டும், மக்கள் சமத்துவமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அது ஹெச் ராஜா போன்றவர்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். ஏற்படுத்துறீங்க அப்படின்ற விஷயத்தையும் கொடுத்துருக்காரு. வழக்கு போல பெரியார் தேசப்பிரதி அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த சமூகத்தில் பிரிவினையே இல்லையா? நாம் தான் புதிதாக பிரிவினையை ஏற்படுத்துகிறோமா? இந்த சமூகம் சாதிய சமூகமாக இருக்கிறது. பிறப்பில் குத்தப்படுகிற முத்திரை சாவுக்கு பின்னும் பரம்பரைகளுக்கும் தொடர்கிறது. பிரிவினை என்பதே இந்த இந்து சமூகத்தினுடைய நியதியாக இருக்கிறது. எனவே பிரிவினை கூடாது, சமத்துவம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் நாங்கள். பிரிவினை வேண்டும் என்பதற்காகவே பேசிக்கொண்டிருக்கிறவர் ஹெச் ராஜா. அவர் எங்களை பார்த்து குற்றம் சாட்டுவதை விட கேலி கூத்து வேறொன்றும் இருக்க முடியாது. எந்த ஆதாரமும் இல்லாமல் எந்த ஒரு இடத்திலாவது நாங்கள் பேசியதால் ஒரு கலவரம் வந்தது என்று எடுத்துக்காட்டாமல் புத்தாம்புதுவில் போகிற போக்கில் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்பது கருத்துரிமை அல்ல, இது அவதூறு. முடிந்தால் அவர் மீது வழக்கு போடுவது நல்லது என்று நான் கருதுகிறேன். அநாகரிகமாக ஹெச் ராஜா பேசுகிறார் என்பதில் அதிசயம் ஒன்றுமில்லை. நாகரிகமாக பேசினால்தான் அது செய்தி. எப்போதாவது ஹெச் ராஜா நாகரிகமாக பேசினார் என்றால் அது பற்றி நீங்கள் கருத்து கேளுங்கள், கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன். அந்த வாய்ப்பு உங்களுக்கும் வராது, எனக்கும் வராது. அநாகரிகமாக பேசுவது அவருடைய இயல்பு, அதுதான் அவருடைய சுபாவம். அப்படி பேசித்தான் அவர் அரசியல் அரங்கிலிருந்து அழிந்து கொண்டிருக்கிறார் என்பதை அவராவது உணர்ந்தால் நல்லது. ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடப்பதற்கு இவர்கள்தான் காரணம் என்றால், உத்தரப்பிரதேசத்தில் நடப்பதற்கு யார் காரணம்? குஜராத்தில் நடப்பதற்கு யார் காரணம்? தென்னிந்தியாவில் மட்டுமல்ல, வட இந்தியாவில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இந்த ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. கோகுல்ராஜ் படுகொலைக்கு காரணமான கொங்கு பேரவையினுடைய, அதாவது தீரன் சின்னமலை பேரவையினுடைய தலைவர் யுவராஜுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த ஆயுள் சிறைவாசியை வரவேற்றவர் அல்லது அதை ஆதரிப்பவர் ஹெச் ராஜா எனும் நபர்தான் என்று எல்லோருக்குமே தெரியும். இந்த ஆணவ படுகொலைகளுக்கு பின்னாடி இருப்பது ஒரு சித்தாந்தம், அதுதான் சனாதன கருத்தியல். 4 வருணங்களை நானே படைத்தேன் என்று சொல்கின்ற கிருஷ்ணருடைய அந்த பகவத்கீதையினுடைய சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதுதான் சனாதனம், இந்துத்துவம். விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் இந்த சனாதனத்தை, இந்துத்துவத்தை எதிர்ப்பவர்கள். நீ சாதி மாதிரி தவம் இருப்பது சரியா என்று, அது தர்மம் அல்ல என்று சொல்லி சம்பவனுடைய தலையை வெட்டி படுகொலை செய்கிறார் ராமன். இது ராமாயணத்தில் வருகின்ற கதை. ராமன்
பார்ப்பனர் அல்ல. ஆனால் பார்ப்பனர்களுக்காக அவர் அந்த படுகொலையை செய்யக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை படைத்திருக்கிறார்கள். இந்தியாவின் முதல் படுகொலை, முதல் பயங்கரவாத கொலை காந்தியாருடைய படுகொலை தான் சுதந்திர இந்தியாவில். அந்த படுகொலையை நிகழ்த்தியவர் யார் என்று தெரியும், நாதுராம் கோட்சே. அந்த நாதுராம் கோட்சே எந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர் என்று எல்லோருக்குமே தெரியும். அவர் என்ன சமுதாயம் என்று எல்லோருக்குமே தெரியும். சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகின்ற எங்கள் தலைவரை கொச்சைப்படுத்துவதை அல்லது வன்மத்தை கக்குவதை நிறுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம்.